ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமா இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசி அதிபதி வலுவாக இருந்து கொண்டு குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான அமைப்பு காணப்படுதுங்க. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக உற்சாகமான ஒரு நாளாக அமைதுங்க. அந்த உற்சாகம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய அந்த வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் கரை புரண்டு ஓடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகள் மிக மிக அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு என்ன வசதிகள் வேணுமோ, என்ன சலுகைகள் வேணுமோ எதுவுமே குறைவில்லாமல் இன்னைக்கு செய்து தருவாங்க. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உத்தியோக பணிகளில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்பொழுது இன்னும் நல்ல கெத்தான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. அலட்சியம் இல்லாம உங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வளர்ச்சி வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் உங்களது நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க. ஸோ நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் பெருகும், நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தை வந்து பெரிதாக விரிவுபடுத்த முடியுங்க. விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி மூலமாக வியாபாரத்துல உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகள் போன்றவற்றில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான ஒரு ஃபோக்கஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுத்தருங்க, மன நிம்மதியை பெற்றுத்தரும். சமுதாய பணிகளில் நீங்க பொது பணிகளில் ஈடுபடும் போது சில மாற்றமான நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள், உங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன விதமான ஆதரவு வேணுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்து தருவாங்க. அதனால ஒரு ஊன்றுகோல் போல உங்களது சகோதர சகோதரிகளும் உதவக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உற்சாகமாக இருப்பீங்க. அதன் மூலமாகவும் இன்றைய தினம் திருமணம் யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க. உங்க வீட்டில் யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. விரைவிலேயே உங்களது இல்லத்துல மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க இருக்குங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தி தர காத்திருக்குது. இது தினம் நல்ல ஒரு விருத்தியான ஒரு நாளாக அமைகிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதிகமான சக்சஸை பெறக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி தருங்க. அதனால சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்க வீடு தேடி வந்து வாயில் கதவை தட்டும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. நல்ல கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த தினம் சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள், எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது தானாக உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பான காதல் உணர்வுகளை பெறணும் அப்படின்னா சந்தேக குணத்தை விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. சந்தேகம் எல்லாத்துக்குமே வர்றது சகஜம்தாங்க. ஆனால் அது தேவையில்லாத சந்தேகமாக இருக்கக்கூடாதுங்க. அப்படி சந்தேகம் இருந்தாலும் உங்களது மனுக்கறந்த காதலருடன் உட்கார்ந்து நாசுக்காக பேசி உங்களது சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அது நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் உறவுகளை விரிசல் ஏற்படாமல் பராமரிக்க முடியும். காதல் வாழ்க்கையில் சந்தேக குணம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதை குறித்த விஷயங்களை நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுறது நல்லதுங்க. இடையில 4
நாள் முழுக்க நீங்க வந்து உட்காந்து பேசினா கடைசியில உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். அதனால இன்னைக்கு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க காதல் வாழ்க்கையில. அந்த சந்தேக குணத்தை மட்டும் நீங்க அப்பப்போ நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு மந்திரத்தோட கட்டுப்பாட்டுல தான் நீங்க இருக்கீங்க. அதனால உங்க தன்னம்பிக்கை காரணமாக அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. ஏதாவது முதலீடுகள் செய்றீங்க அப்படின்னா இன்னைக்கு தினம் நீங்க வந்து நல்ல ஒரு ஆலோசனைகள் மற்றும் உங்க அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடு செய்யலாங்க. பழங்கால பொருட்கள் அல்லது நகைகள்ல நீங்க முதலீடு செய்யும்போது நல்ல ஒரு ஆதாயம், நல்ல வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில ரகசிய செய்திகள் உங்களை ஆச்சரியப்படுத்துங்க. உங்களுக்கே தெரியாத சில குடும்ப ரகசியங்கள் இன்னைக்கு புரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை உங்களை கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பேற்றுவாருங்க. அவர் வெறுப்பேற்றுறாரு அப்படின்னா அதுக்கு நீங்க பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணுங்க. இந்த தினம் நீங்க கொஞ்சம் பொறுமையாக உங்களை இல்லற வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்க வாழ்க்கை துணையுடன் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தான் நன்மைகளை பெற முடியுங்க. ஸோ இந்த தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உட்காந்து பேசுறது நல்லது. பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை நீங்க சரி செய்திட உட்காந்து பேசுறது நல்லதுங்க. இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது வெகுமதிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய குணம் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை, நல்ல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ள நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசியுங்கள். இன்று தினம் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை செலவிடலாம். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்க மனசை ஆக்கிரமிக்க காத்திருக்குங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்து விட்டு புத்தகங்கள் படிங்க. நேர்மறை எண்ணங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு நீல நிறம் அதிர்ஷ்ட நிறமாக அமையுதுங்க. எனவே நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 9 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு கெத்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் சேமிப்பு குறித்த எண்ணங்களை உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதுமையான விஷயங்கள் நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான புதிய விஷயங்களை இன்னைக்கு நீங்க நிறைய கவனம் செலுத்துவீங்க. நல்ல சகோதரருடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சமுதாய பணிகளில் ஆர்வமோடு கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சமுதாய பணிகளை நீங்க வித்தியாசமான அப்ரோச் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு விருத்திகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு நாளாக அமைதனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க. தொழில் வளரும். அதற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. உத்தியோக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கவனமா உங்க வேலைகளை செய்யும் போது இன்றைய நாள் மிக அழகாக மாறுங்க. அலுவலக பணிகள் சிறப்பாக மாறும். கவனம் தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.